ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதாமா விநாயகர் பாடல் பாடுங்க. பிணியதன் உருவுமை புலமிகு கரியது, வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறை. சிற்றம்பலம். நன்றிமா. விமலா தேவி அம்மா நாளொரு துதி பாடுங்கம்மா. விமலா தேவி அம்மா. அம்மா பாடுறேங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி அம்மா. பாருங்கள் அம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் சிவனடியார் பெருமக்களின் அருள் வரலாற்றினை தெய்வ சேக்கிழார் பெருமான் இயற்றி அருளிய திருத்தொண்டர் புராணத்தின் வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இறைவன் திருவருளால் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். அந்த புராணத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் அருளி செய்த அருள் திருவிளையாடல்களை இறைவன் திருவருளால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் போல் சென்ற வகுப்போட முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு செல்வோம். பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவொற்றியூரிலே சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு மிகுந்த இன்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இந்த வசந்த காலம் தொடங்குகின்றது. இந்த பொதிய மலையில் பிறந்த தென்றலானது இந்த சந்தன மரங்கள் சந்தன காடுகளை அளாவி வந்து அந்த மனத்தை எடுத்துக்கொண்டு குளிர்ந்த சாரல்களிடையே தவழ்ந்து வருவதால் அந்த குளிர்ச்சியையும் எடுத்துக்கொண்டு திருவொற்றியூரை அடைகின்றது. இந்த காத்து பட்ட உடனே இவருக்கு அந்த வசந்த காலம் ஞாபகம் ஏற்படுது. உடனே வசந்த உற்சவம் அந்த காலத்துல ஒரு பருவத்திலையும் ஒரு கோயில விசேஷம் சிறப்பா நடக்கும். திருவாரூர் பூங்கோயிலில் மிக சிறப்பாக வசந்த உற்சவம் நடக்கும். தியாகராஜ பெருமான் வீதி விடங்க பெருமான் போற்றோம் இல்லையா, அவர் வீதியிலே எழுந்தருளி வந்து அடியார்களுக்கு
அருள்பாலிப்பார், திருப்பாத தரிசனம் காட்டி அருள்வார். அங்கே அதற்கு முன்பாக சுவாமி எழுந்தருளும் போது பறவையார் மிக இனிமையாக பக்தியுடன் பாடியும் ஆடியும் வணங்கி கொண்டு செல்வார்கள். இந்த காட்சி எல்லாம் அவருக்கு வருகின்றது. பறவையார் மீது கொண்ட அன்பை விட சிவபெருமான் தனக்கு தன்னை தொண்டராகவும் தோழராகவும் தந்த இறைவனை பிரிந்திருக்கின்றோமே அப்படின்னு வருந்துறாரு. சவுண்டு சரியா வரலன்னா கொஞ்சம் கேளுங்கம்மா. இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கிறோமே அப்படின்ட்டு ரொம்ப வருந்துகின்றார். அந்த வருத்தம் மிக அதிகமாக எழுந்து கொண்டே வர ஒரு நாள் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் இறைவனை இனியும் பிரிந்திருக்கல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திருவொற்றியூரை நீங்குகின்றார். திருவொற்றியூர் எல்லையை தாண்டிய உடனே 2 கண்களும் மறைந்து போகின்றது. 2 கண்களுடைய பார்வையும் பறிபோகின்றது. உடனே அவருக்கு தெரிஞ்சிருது, செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இறைவனுடைய திருவருளை பெற்று இந்த துன்பத்தில் இருந்து மீளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழுக்கு மெய்கொடு அப்படின்ற பதிகத்தை பாடுகின்றார். அந்த பதிகத்தை பாடி இறைவனுடைய திருவடியை வணங்கி இழுக்கு நீக்கிட வேண்டும், எனது துன்பத்தை நீக்கிட வேண்டும் அப்படின்ட்டு வச்சு அவருக்கு ஒரு என்ன ஒரு வருத்தம்னா, பற்றுக்கோடாக இறைவன் இருந்தார் அவர் இல்லையா. பற்றுக்கோடாக எனக்கு தனக்கு என்ன வேணாலும் இறைவன்கிட்ட கேட்பாரு. இறைவன் தோழர்ந்து மகிழ்ந்து செய்வார். இப்ப ஏதிலார் போல இறைவன் சென்று விட்டார், கண் மறைந்து விட்டது, பற்றுக்கோடு இல்லை, வருந்துகின்றார். அதனால என்ன பண்றாருன்னா, இருந்தாலும் இந்த திருவாரூரின் மீது இருந்த அன்பு செலுத்த திருவாரூரை நோக்கி செல்கின்றார். அடியவர்கள் முன்னே சென்று வழிகாட்ட அவர்களுக்கு பின்னாலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் செல்கின்றார். பார்த்த தொண்டை நாட்டுல அந்த தொண்டை மானுக்கு அருள் செய்து அந்த திருமுல்லை வாயில் அங்கே செல்கின்றார். சங்கிலிக்காக என் கண் மறைத்தீரே அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாடுகின்றார். இறைவன் அங்க எதுவும் அருள் செய்யல. இருந்தாலும் இறைவா உன்னுடைய திருவருள் இதுதானா, அதை நான் ஏத்துக்கிறேன். நீ அருள் செய்யவில்லை என்றாலும் அதுவே உனது திருவருள் என்று ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்க, இவ்வளவு பெரிய ஞானம். இதுதான் நமக்கு வேணும். இறைவன் என்ன அருள் செய்தாலும் நமக்கு அது நல்லது. அருளே செய்யலனா அது மிக நல்லது. நமக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அது அருள் செய்யாமல் இருக்கின்றார். இப்ப இறைவா உன்னுடைய அருள் இதுவானால் அதனையும் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு செல்கின்றார். அடுத்தது நீடு திருவெண்பாக்கம் செல்கின்றார். அங்கே சென்று இறைவனை பாடுகின்றார். என்ன பாடுறார் அப்படின்னு சொன்னா, நீர் மகிழ் கோயில் உரியரே, ஐயா நீ கோயில்ல இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. இருந்தா என்னுடைய துன்பத்தை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டியே, நீ கோயில்ல தான் இருக்கிறியா, எனக்கு ஏன் அருள் செய்யல அப்படின்னு வருந்தி இறைவனை நோக்கி பாடும் பொழுது இறைவன் என்ன பண்றாருன்னா, ஒரு 3 கோலை தந்து, இருக்கிறியான்னு கேட்டார்ல, உலகம் போகி நான் இங்கதான் இருக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு கோலை தருகின்றார், 3 கோலை தருகின்றார் சுவாமி. இது எங்க கேட்டாரா, திருவொற்றியூர்ல கேட்டார் சுவாமி கிட்ட. 3 கோல் தான். 3 கோல்னா அவர் நடப்பதற்காக கேட்கல, பற்றுக்கோடாக உன்னையே எனக்கு தா, இத்தனை நாளும் தந்து இருந்த, இப்பொழுது அயலவர் போல விலகி சென்று விட்டாள், பற்றுக்கோடாக உன்னை தர வேண்டும். அதை நேரடியா சொல்லாம 3 கோல் தா அப்படின்னாரு சுவாமி. இவர் விளையாடுவது போல சுவாமியும் விளையாட்டுக்கு என்ன பண்ணாரு, 3 கோல் தானே கேட்டேன்னு வாக்கிங் ஸ்டிக்னு சொல்லுவோம், அந்த 3 கோலை கொடுத்துட்டாரு. இவருக்கு என்ன வருத்தம்னா, உலோங்கோயீர் என்றானே அப்படின்னு ஒரு பாடலையும் பாடுறாரு. யாரோ போல எனக்கு அருள் செய்யாம விட்டது மட்டும் இல்ல, கோயில்ல இருக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு இங்கதான் இருக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரே, உலோங்கோயீர் என்றானேன்னு வருந்தி இந்த பதிகத்தினை பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். இப்ப இறைவன் சரி உன்னுடைய திருவருள் இதுதானா அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு செல்கின்றார். இதெல்லாம் வட திருமுல்லை வாயில எதுவுமே செய்யல, அதையும் ஏற்றுக்கொண்டார். அடுத்தது திருவெண்பாக்கத்தில் இறைவன் 3 கோல் அருளினார், அதையும் ஏற்றுக்கொண்டு அடுத்தது செல்கின்றார். திருத்தொண்டர்களுடனே செல்கின்றார். திருஆலங்காட்டிற்கு செல்கின்றார். அதுவரையும் சென்ற வகுப்புல பார்த்தோம். இன்றைய வகுப்புக்கு செல்வோம். 281வது பாடல். முன்னின்று முறைப்பாடு போல் மொழிந்த மொழிமாலை பண்ணும் இசை திருப்பதிகம் பாடிய பின்
பற்றாய என்னுடைய பிரான் அருள் இங்கு இத்தனை கொலாம் என்று மண்ணு பெரு தொண்டர் உடன் வணங்கியே வழிகொள்வார். அதாவது முன்னின்று முறைப்பாடு போல் மொழிந்த இந்த பதிகத்தோட விளக்கம் போன வாரமே சொல்லிட்டேன், இருந்தாலும் திருப்பி அதுக்கு சொல்லலாம், அப்பதான் தொடர்ச்சி சரியா இருக்கும். தன்னுடைய குறைகளை எல்லாம் எடுத்து சொல்கின்றார். எடுத்து சொல்லி, அதாவது கண் தெரியாம எவ்வளவு கஷ்டப்படணும், இவ்வளவு கண் தெரியாம இருந்தா மற்றவர் ஒரு நம்முடைய செயலுக்காக கூட மற்றவர்களை நம்பி இருக்கணும், அவர்களுக்கு அது கஷ்டமா இருக்கும், அவர்கள் நம்மளை இகழ்ந்து சலிச்சிட்டாங்கன்னா அது எவ்வளவு வருத்தம் தரும் அப்படின்ட்டு ரொம்ப வருந்தி இறைவன் முன்பாக நின்று கொண்டு முறைப்பாடு, அதாவது தன்னுடைய குறைகள் எல்லாம் எடுத்து சொல்லி முறையிட்டது போல, இது சரியா, இவ்வளவு துன்பப்படுகின்றேனேன்னு முறைப்பாடு செய்வது போல விளங்குது. ஆனா அது அந்த முறைப்பாடு கிடையாது, இறைவனை போற்றுவது. இந்த பதிகமானது தன்னுடைய துன்பத்தை முறைப்பாடு செய்வது போல அமைந்தாலும் இறைவனை போற்றி பொழிந்த அப்படின்னா இறைவனை போற்றி மொழிகின்ற மொழி மாலை, பதிகத்தை மாலையாக இறைவனுக்கு சாத்துகின்றார். அந்த பதிகம் எப்படின்னா இசையோடு சாத்துகின்றார். தமிழிலே இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் கோர்த்து மாலையாக்கி இசையோடு அதை சேர்த்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றார். பண்ணும் இசை பதிகம் அப்படின்னா, பண்ணும்னா பலவாறு இறைவனுடைய பெருமைகளை எடுத்து இயம்புதல் இல்லையா. பதிகங்கள்னாலே நம்ம பார்த்திருக்கோம், இறைவனுடைய அந்த திரு சடையிலேருந்து ஆரம்பிச்சாங்கன்னா அதுல கொன்றை சூடி இருக்காரு, இளமதி, கங்கை, இதெல்லாம் சூடி இருக்கிற பெருமையை சொல்லுவோம். அதே போல இறைவனுடைய மரக்கருணை, அசுரர்களை எல்லாம் அழித்தது, அந்தகாசுரனை வதைத்தது, காமனை எரித்தது, நிறைய. அது போல அஷ்ட வீரட்ட தலங்கள்ல யானையின் தோலை உரித்து திருமேனியில் போர்த்தியது, தக்ஷனுடைய வேள்வி அழித்தது. அது போல அறக்கருணை பாத்தீங்கன்னா சந்திரனை அப்ராகிரத சந்திரன் சொல்லுவாங்க. தலையில் சுவாமி சூடி இருக்கிற அந்த இளம் பிறைக்கு பேரு அப்ராகிருத சந்திரன். அந்த இளம் பிறையை சூடி சந்திரனுக்கு அருள் செய்தது சரணாகதி தத்துவம் சொல்றாங்க. யாரெல்லாம் சரணடைகின்றார்களோ அவர்களை சுவாமி தலைமையில தூக்கி வச்சு அருள் செய்வார். அதுக்கு அது உதாரணம். இந்த அப்ராகிருத சந்திரன், அந்த சந்திரனுக்கு அருள் செய்தது. அது போல கங்கையை சடைமிசை ஏற்று இந்த உலகம் பாதாளத்துல அடிச்சேன்னா கங்கை அவ்வளோ வேகத்துல வருது, அதோட வேகத்தால பூமி அடிச்சுட்டு நேரம் பாதாளத்துல புகுந்திருக்கும். அப்படி ஆகாம சுவாமி என்ன பண்றாரு, 1000 முகத்தோடு வருகின்ற கங்கையை சடைமிசை தாங்கி வெள்ளத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தி பூமிக்கு தகுந்த இந்த வேகத்தில் விட்டு அருள் செய்கின்றார். இதெல்லாம் அருள் கொடையை குறிப்பிடுகிறது. இவ்வாறு இறைவனுடைய பெருமைகளை எல்லாம், அதுதான் பண்ணுதல். பண்ணும் இசை திருப்பதிகம்னா திருப்பதிகத்தை இசையோடு பாடுவது, இறைவனுடைய பல்வேறு பெருமைகளையும் எடுத்து இயம்பி பதிகத்தில் பாடுவது. இது போல தன்னுடைய குறைபாடுகளை சொல்வது போல இருந்தாலும் ஏன்னா அது இறைவனுடைய பெருமைகளை இசையோடு பதிகமாக பாடிய பின் பற்றாய என்னுடைய பிரான் அருள் இங்கு இத்தனை கொலாம். எனக்கு பற்று ஐயா, நீ என்ன விட்டு போனாலும் எனக்கு பற்று நீதான் இல்லையா. அதனாலதான் பற்றுக்கோடாகி இறைவனை பிரிந்திருக்க முடியாமல் திருவருள் வருகின்றார். பற்று ஆய எனக்கு பற்றுக்கோடாக விளங்குகின்ற என்னுடைய பிரான் அருள் இங்கு இத்தனை கொலாம். இதுதான் உன்னுடைய அருள. அதாவது கண்ணு கேட்ட கண்ணு கொடுக்கல, வெறும் 3 கோல் மட்டும் கொடுத்துருக்க. இதுதான், இவ்வளவுதானா உன்னுடைய கருணை, அந்த கருணையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவுதான் நீ கொடுக்கறனா அதையும் ஏற்றுக்கொள்கிறேன், இத்தனை கொலாம் என்று மண்ணு பெருந்தொண்டர் உடனே கூடி இருக்கின்ற தொண்டர் உடனே வணங்கியே வழிகொள்வார். அதாவது ஏன் மண்ணுன்னா சிறப்பு பொருந்தே நிலை பெற்றிருக்கின்ற தொண்டர்கள் அர்த்தம். எதனால இப்படி சொல்றாங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கூடவே இருந்து அவருக்கு தொண்டு செய்து அவர் பாடி அருளிய பதிகங்களை பாடிக்கொண்டே அவருக்கு தொண்டுகள் செய்து கூடவே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தொண்டர்கள் எத்தகைய பெருமைக்குரியவர்கள் பாருங்க. நம்மளாம் அவரை தரிசிக்கிறதே பெரும் பாக்கியம் நினைக்கணும். அவர்கள் கூடவே இருந்து பணி செய்து தொண்டர்களாக அவரோட சிவஸ்தலங்கள் தோறும் செல்லும் போது இவர்களும் சென்று வணங்குகின்றார்கள். அப்ப அத்தகைய பெருமை மிக்க, அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா மண்ண பெரும் தொண்டர்கள். மண்ணும்னா எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற சிறப்பிற்குரிய பெரும் தொண்டர்கள். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய
அந்த கூட்டு ஏற்பட்டதனால் பெருமைக்குரிய அந்த தொண்டர் உடன் வணங்கியே வழிகொள்வார். அவர்களுடன் வணங்கி கொண்டு திருவாரூரை நோக்கி செல்கின்றார். இதுவரையும் வந்ததுல அடியார்கள் கூட வந்ததுன்னு சொல்றது சிறப்பு. இங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு. காரணம் என்னன்னா, அவர்கள் வழிகாட்டி கொள்ளதான் இவர் போறார். இரண்டு கண்ணும் தெரியல, அடியவர்கள் முன்பாக சென்று கொண்டு அவர்கள் வழி சொல்லதான் இவர் போய் ஆகணும். அதனால இந்த அடியார்களுடைய கூட்டு இப்ப அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இந்த பதிகத்துல சொல்றாங்க பாடல்ல. இந்த அடியார்களுடன் வணங்கி கொண்டே அடுத்த திருப்பதிக்கு செல்கின்றார். என்ன கோயிலுக்கு போறாருன்னு பாத்தீங்கன்னா 282வது பாடல். அங்கனத்தம் பதி அதனை அகன்று போய் அன்பருடன் பங்கைய பூந்தடம் பனைசூழ் பழையனூர் உழை எய்தி தங்குவார் அம்மை திருத்தலையாலே வளங்கொளும் திங்கள் முடியார் ஆடும் திருஆலங்காட்டின் அயல். ரொம்ப அற்புதமான திருத்தலம். அங்கனத்தம் பதி அதனை அகன்று போய், அதாவது சிவபெருமான் அங்கனர்னா அங்கன்மை உடையவர்னு அர்த்தம். அங்கன்மைனா கருணை திறம் கொண்டவர். இறைவன் கருணை கொண்டிருக்கிறதுனால்தான் உலகங்கள் யாவும் இயங்கி கொண்டிருக்கின்றது. அவனுடைய கருணையை நாம் பெற்றிருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம். அதனாலதான் அந்த கருணையை பேசிக் கொண்டிருக்கின்றோம், கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், போற்றுகின்றோம். அத்தகைய கருணை கடலாகிய சிவபெருமான் பதி வீட்டிருக்கின்ற அந்த கோயில் அதனை அகன்று, அது அதனை அப்படின்னு சொன்ன இந்த அதனையும் குறிப்பிடுறது என்னன்னு சொன்னீங்கன்னா திருவெண்பாக்கத்தை அகன்று போய் அன்பருடன் சிவனடியார்களுடன் சேர்ந்து எங்கே செல்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கைய பூந்தடம் பனைசூழ் பழையனூர். பங்கயம்னா தாமரை மலர்கள், பூந்தடம் அதாவது அழகிய தடம் அப்படின்னு சொன்னா நீர்நிலைகள், தடாகங்கள். குளத்துல எல்லாம் வந்து தாமரை பூ பூத்துருக்கு இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அந்த அழகிய அந்த குளிர்ச்சியான நீர்நிலைகள் இருக்கு. அந்த நீர்நிலைகள்ல தாமரை பூக்கள்லாம் பூத்திருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து பனைனா பண்ணை வயல்கள் நடக்கும். இந்த பழையனூர் அப்படின்ற ஊரை வந்து அடியார்களுடன் சென்று சேர்கின்றார். எப்படிப்பட்ட ஊரு? நல்ல தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கின்ற நீர்நிலைகள் கொண்டதாகவும் நல்ல வயல்கள்லாம் சூழ்ந்ததாகவும் விளங்குகின்ற இந்த பழையனூர் உழை எய்தி, உழைனா அதன் கண் எய்தி சொல்லுவாங்களா, அந்த ஊருக்கு சென்று அதன் கண் சென்று, அந்த உழைனா அதான் அர்த்தம். அப்ப அந்த பழையனூர் அப்படின்ற ஊருக்கண் பக்கத்துல சென்று உழை எய்தி தங்குவார் அம்மா. அதுக்கு பக்கத்துலதான் திருஆலங்காடு இருக்கு. பழையனூர் பக்கத்துல திருஆலங்காடு இருக்கு. ஆனா திருஆலங்காட்டிற்கு அவர் செல்லவில்லை. திருவாலங்காட்டுல சுவாமி வீற்றிருக்கின்றார். பெருங்கருணையோடு அடியாருக்கு அருள் செய்ய வழிதோறும் சென்று திருப்பதிகள் தோறும் சென்று வணங்கி கொண்டிருக்கின்றார். ஆனா அந்த கோயிலுக்கு உள்ளார போகல. காரணம் என்னன்னா சொல்லிருக்காங்க, அம்மை திருத்தலையாலே வளம் கொள்ளும் திங்கள் முடியார் ஆடும் திருஆலங்காட்டின் அயல். ஏன் வந்து அந்த அந்த திருத்தலத்துல திருஆலங்காட்டுல தன்னுடைய காலை வைக்கவில்லை, திருப்பாதத்தை வைக்கவில்லைன்னு பாத்தீங்கன்னா, அம்மை திருத்தலையாலே வளம் கொள்ளும். இந்த காரைக்கால் அம்மையாருடைய அந்த அருள் வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்பதான் குரு பூஜை சமீபமாக நடந்தது இல்லையா. ஒரு சில அதுல ஒரு பெருமை மட்டும் அம்மைன்னு சொல்றோம். அதாவது காரைக்கால் அம்மைன்னு கூட சொல்லல, வெறும் அம்மைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன்னா அம்மைனாலே அது காரைக்கால் அம்மையாக தான் குறிக்கும். பெருமைக்குரியவர்கள் அவர்கள். அந்த பெருமை கருதிதான் வந்து பேரை கூட சொல்லாம புனிதவதியான யாரும் சொல்றது இல்லை. காரைக்கால் அம்மைன்னு கூட சொல்லாம அம்மைன்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய ஒரு மதிப்புக்குரியவர், மேன்மைக்குரியவர் காரைக்கால் அம்மையார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வரலாறை யாரும் அறிந்தது. அதனால அது அவ்வளவும் விரிவா சொல்லல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல சொல்லணும். அவர்கள் பேய் வடிவம் பெற்றார்கள். அந்த பேய் வடிவம் வந்து எல்லாரும் நினைக்கிறோம், இந்த கனவுல எல்லாம் வந்து பயமுறுத்தும், குழந்தைங்களை பயமுறுத்துங்க, அந்த பேய் வடிவமானா அது கிடையவே கிடையாது. பஞ்சபூதத்தால ஆன அந்த சரீரத்தை வந்து அந்த வாயு மட்டும் இருக்கும், அதுதான் பேயின்னு சொல்றது. அந்த பேய் உருவம்
காரைக்கால் அம்மையார் கொண்டது கிடையாது. அதை CKS மிக சிறப்பா சொல்றாரு. எதுக்காக நான் இதை விளக்குறேன் அப்படின்னா, அன்னைய வந்து யாரும் வந்து உலவி திரிகின்ற, அதாவது அல்பாயில் இறந்த அந்த 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 ஆத்மாக்கள், அந்த பேய்களை போல அம்மையை நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக சொல்றேன். இந்த மனுஷ உடம்புல எல்லாமே உதறி வெறும் எலும்பு மட்டும் இருக்கிற மாதிரி அவர்கள் அந்த வரத்தை பெறுகின்றார்கள். அம்மையார் பெற்ற அந்த பேய் வடிவு எப்படிப்பட்டதுன்னா, மனுஷ உடல்ல இருக்கிற அந்த அழகு மிகுந்த அந்த தசை பொதிகள் சதை இதெல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் எலும்பு மட்டும் எஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வடிவம். அது வந்து என்னன்னா, காற்று போல வேகமா செல்லுமா. கடிது செல்வதுன்னா வேகமா, காற்று எப்படி வேகமா போகும் இல்லையா, அது போல வேகமாக செல்லக்கூடியது. அடுத்தது எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செம்பு இருக்கு இல்லையா, இந்த செம்பு நமக்கு தெரியும் அது மதிப்பு ரொம்ப குறைச்சி, ஆனா பொன் தங்கம் இருக்கு இல்லையா மதிப்பு அதிகம். இந்த செம்புக்கும் தங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தங்கம் களிம்பு அதாவது செம்புன்றது களிம்புகள் நிறைந்தது, அழுக்கு நிறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த களிம்புகள் யாவும் நீங்கி விட்டா அந்த செம்பு என்ன ஆயிடும், பொண்ணா மாறிடும். அது போல வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த களிம்பு நீக்கப்பட்ட அந்த செம்பு எப்படி பொண்ணா ஆச்சோ, அது போல உடல்ல இருக்கிற அந்த மற்ற தன்மைகள் எல்லாம் நீங்கி அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா பொன்மயமான ஞான வடிவமாக மாறிவிட்டார்கள். சுத்த மாயா உருவம். இந்த எலும்பு வடிவம் இருக்கு இல்லையா, அது அந்த களிம்புகள் அழுக்குகளை எல்லாம் நீக்கிய சுத்த மாயா வடிவத்தை இறைவனிடமிருந்து வேண்டி பெறுகின்றார். அது மக்களுடைய கண்களுக்கு புலப்படும். அதனாலதான் வந்து அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பாருங்க, அந்த உடம்புல இருக்கிற அந்த சதை பொறிகள்லாம் உதிர்ந்து விழுந்த உடனே அவங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த எலும்பு வடிவத்தோட இருக்கிறவங்களை பார்த்து வணங்கி அஞ்சி அகல்கின்றார்கள். போற வழியிலேயே பார்த்து எல்லாம் பேய் பேயின்னு ஓடுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா மற்றவர்கள் கண்ணுக்கு புலப்படக்கூடிய வடிவம் ஒரு ஒளி பெற்ற திருவுடம்பு. அதாவது ஒளி, அதாவது ஒளி கொண்ட அந்த திருமேனியிலே அந்த அந்த சுவாமியை சூழ்ந்து துதிக்கின்ற பேய் வடிவம். கணங்கள், அதாவது சுவாமியை வந்து பல வகையான கணங்கள் வந்து வணங்கி துதி. கணங்கள்னா என்ன, மனுஷங்க மட்டும் இல்ல, வானுலகத்துல இருக்கிற கிண்ணறர், வித்யாதரர், நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. மற்ற உலகங்கள்ல இருக்கிற எல்லா உயிர்களும் இறைவனை அடைந்து இறைவனை சூழ்ந்து நின்று துதித்துக் கொண்டிருக்கும். அந்த கணங்கள்ல பேய் கணங்களும் ஒன்று. அத்தகைய பேய் கணத்தை, அந்த வடிவத்தை தான் இவர் பெறுகின்றார். இது என்ன சிறப்புனா, அது ஒரு ஞானம் நிறைந்தது. எதற்காக அது ஞானம் வாங்குறாங்கன்னா, இறைவனை போற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இறைவனை பத்தி தெரிஞ்சாதானே போற்றி பாட முடியும். அப்ப இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கேட்கின்றார். இறைவனும் அதை உடனே அருளுகின்றார். தன்னுடைய கணவன் வந்து இவங்க காலில் விழுந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வணங்கும் அன்னை நீங்க, தெய்வம் நீங்க, அதன் பற்றியே என்னுடைய பெண் பிள்ளைக்கும் உங்க பெயரை இட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுடைய கொள்கை இது. உடனே அம்மையார் யோசிக்கிறாங்க, இவன் பொருட்டு இனி தாங்கிய இந்த அழகு நிறைந்த இந்த உடல் சதை பொதியை நீக்கி இறைவனை சூழ்ந்து கொண்டு துதிக்கின்ற பேய் வடிவம் வேண்டும். இறைவனை வேண்டி அக்கணமே பெறுகின்றார் அன்னை. அப்ப அந்த பேய் வடிவம் பெற்று அன்னை வந்து உடனே சொல்லி காட்டை விட வேகமா என்ன பண்றாங்கன்னா, திருக்கைலாயம் சென்று வணங்குகின்றார். அங்கே இறைவன் அம்மையே என்று அவர் வந்து அழைக்க அப்பா என்று இவர் கூறுகின்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, இன்னும் திருக்கைலாய மலை தாழ்வரை சென்ற உடனே தலையால் நடந்து செல்கின்றார். சுவாமி வீட்டிற்கின்ற திருப்பதி காலால் மிதிக்க கூடாது என்று தலையாலே நடந்து செல்கின்றார். சுவாமி கிட்ட வந்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே இவர் இந்த மாதிரி சொல்றாங்க. ரொம்ப அதுதான், இறைவன் மீது அன்புள்ளம் எப்போதும் வச்சுக்கோங்க இல்லையா. இரவாத இன்பமயமாகி அன்பு வேண்டும் உன் மீதுன்னு கேட்கிறாங்க. அப்புறம் மீண்டும் பிறப்பு வேண்டாம், அப்படி பிறப்பு இருந்தா உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நீ ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது திருவடி கீழ் இருந்து நான் உன்னை அன்போடு பாடிக்கொண்டிருக்க வேண்டும் சொல்றாங்க. சுவாமி என்ன சொல்றாருன்னா, திருஆலங்காட்டிற்கு சென்று அங்க நம்மை வந்து திருவடி தூக்கி, அந்த திருவாலங்காட்டுல பாத்தீங்கன்னா ரத்தன சபைன்னு சொல்லுவாங்க. சுவாமியுடைய திருநடனம் ஊர்த்துவ தாண்டவம். தன்னுடைய ஒரு பாதத்தை மேல தூக்கி இருப்பாரு. அந்த தூக்கிய திருவடி கீழ் இருந்து அம்மை பாடிக்கொண்டிருக்கின்றாள் என்று அர்த்தம். சுவாமி திருவாலங்காட்டுக்கு சென்று நம்மை பாடிக்கொண்டு இருன்னு சொன்ன உடனே
அங்கேயிருந்து தலையாலேயே திருவாலங்காட்டுக்கு வந்து இறைவனை தலையாலேயே வலம் கொண்டு இறைவன் திருவடி கீழ் பாடிக்கொண்டிருக்கின்றார். அந்த பேயுரு பெற்றவுடன் ஞானம் பெறுகின்றார். அந்த ஞானத்தினாலே அற்புத திருவந்தாதி, இரட்டை மணிமாலை இதெல்லாம் பாடுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட அன்னை தலையாலேயே நடந்து வந்திருக்காரு. இந்த திருக்கோயிலை வலம் வந்திருக்கிறார். அவங்க தலைப்பட்ட இடத்துல நம்ம கால் படலாமா? இறைவனுக்கே அன்னை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த திருத்தலத்தை கால் மிதிக்கவில்லை. பக்கத்துல இருக்கிற ஊர்லயே தங்கிடுறாரு. அதான் இங்க சொல்றாங்க, அம்மை திருத்தலையாலே வலம் கொள்ளும், தன்னுடைய திருத்தலையாலே வலம் கொள்கின்றார். கோயிலை வலம் கொள்ளும் திங்கள் முடியார் ஆடும் திருஆலங்காட்டில். அவருக்கு வளம் கொண்டு இறைவனை வணங்குவது அம்மையார் யார? திங்கள் முடியார். அவர் திருஆலங்காட்டில் ஊத்துவ தாண்டவம் ஆடுகின்ற சிறப்புக்குரிய தாண்டவம். அண்ட ஊரனா என்ன அர்த்தம்னா, என்ன ஒரு சிறப்பு, எதற்காக பேய் உருவம்னா இறைவனை காணுகின்ற அறிகின்ற ஞானம். அண்ட முறைனா சுவாமியுடைய உச்சி எல்லா அண்டங்களையும் கடந்து இருக்கும், மனுஷ கண்ணுக்கு தெரியாது. பேய் உருவு வாங்கி அந்த ஆனந்த தரிசனத்தை ஒரு பெற்று வணங்கி பாடிக்கொண்டிருக்கிறார். அண்ட முறை இறைவன் நிமிர்ந்து ஆடுகின்ற திருஆலங்காட்டின் அயல் பக்கத்துல வந்து இவரு போறாரு. அந்த திருக்கோயிலுக்குள்ளார பதிக்குள்ளார இவரு போகல, பக்கத்துல மட்டும் போறாரு. போய் முன்னின்று தொழுது ஏத்தி முத்தா என்று எடுத்தருளி பண்ணும் இசை திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து ஏத்துவார். அந்நின்று வணங்கி போய் திருவூரல் அமர்ந்து இறஞ்சி கன்னிமதில் மணிமாட காஞ்சி மாநகர் அணைந்தார். இந்த அடியார் பெருமைகள் வந்து இவர் இப்படி வணங்கினார் இல்லையா, இந்த சிறப்பை வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். திருஞான சம்பந்த பெருமானும் அவர் திருவாலங்காடில் கால் மிதிக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே அம்மை வந்து தலையாலே நடந்ததுன்றதுனால திருஞான சம்பந்த பெருமானும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, திருவாலங்காட்டிற்குள்ளார போகாம பக்கத்திலேயே இருந்து என்ன பண்றாருன்னா இறைவனை நினைத்து மட்டும் கொண்டுட்டு போயிடுறாரு. பதிகமும் பாடல. பக்கத்துல போய் தங்கி இருக்கும் பொழுது சுவாமிக்கு என்ன, அடியவன் தன்னை பாட வேண்டும் இல்லையா, அதனால பாடுவதற்கு மறந்தாயோன்னு அருள் செய்ய திருஞான சம்பந்த பெருமான் எழுந்து, ஐயோ இந்த சுவாமியை பாடலையே, அவரே கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு உள்ளத்தில் அன்போடு நினைந்து இறைவனை பதிகத்தில் பாடி வணங்கினார் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் வரலாற்றிலேயே பார்க்கிறோம். திருவதிகைக்கு அவர் உள்ளார போகல. காரணம், திலகவதி யாரும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் எப்போதும் சுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க கோயில்ல. கையால அவ்வளவு சுத்தமா இருக்குமா அந்த கோயில். கையால் திருத்தொண்டு செய்த அந்த இடத்துல கால் மிதிக்க கூடாதுன்னு திருவதிகைக்கு செல்லாமே என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு சித்த வடபடத்தில் தங்கி இருக்கின்றார். அங்க சுவாமியுடைய திருவடியை நினைத்து கொண்டு துயில்கின்றார். என் திருவடியை நினைச்சியா உனக்கு தரேன்னு சொல்லிட்டு சுவாமி ஒரு அந்தன வடிவம் வந்து திருவடியை அவரோட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தலைமையில சூட்டி அருளினார். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே போல திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த பதி அப்படின்ட்டு சீர்காழியை மிதிக்க மாட்டார், கோயிலுக்குள்ளார போக மாட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். ஆனா வளம் கொண்டு வணங்குவார். அந்த எல்லை, அந்த ஊரோட எல்லையை வளமாக வந்து வணங்கும் பொழுது சுவாமி உமையன்னையோடும் ரிஷபாரூடராக காட்சி தந்து அருள்வார். அதை கண்டு வணங்கி பதிகம் பாடுவார். இவ்வாறு மற்ற அடியார்கள் மேல எவ்வளவு அன்பு பக்தி பாருங்க. அந்த அடியார்னா என்ன பண்ணணும், மற்ற அடியார் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டிருக்க வேண்டும். இறைவனுடைய திருவுருளை நாம் பெற முடியும். இவ்வாறு அவர் என்ன பண்றாருன்னா திருஆலங்காட்டிற்கு அயல் பக்கத்துல போறாரு. அந்த ஊருக்குள்ளார போகாம என்ன பாடல் பாடுறாருன்னா, முக்தா முக்தி தரவெல்ல முகிழ்வெண் முளையால் உமை பங்கா சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனே தேவசிங்கமே தத்தா பக்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. எதற்காக இப்ப நான் அடியார்களோட பெருமை, அடியார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனுக்கே தொண்டர், தொண்டரும் தோழருமானவர். அப்படிப்பட்டவர் மற்ற அடியார்கள் எல்லாம் வணங்கணுமா, இவர் ரொம்ப பெரியவர் ஆச்சேன்னா இல்ல. மற்ற அடியார் பெருமக்களை வணங்க வணங்கதான் நமக்கு சிறப்பு சேரும். அதனாலதான் எப்படி பாடுறாங்க பாருங்க. இப்ப வந்து என்ன பார்த்தாரு, இறைவனை பலவாறு வணங்கினாரு. இப்ப அடியவர்களை வணங்கி இறைவன் திருவுருளை பெறுவதற்காக முயல்கின்றார். அப்பதான் சுவாமி கண் தந்து அருள்வார் சொல்லிட்டு, முக்தா முக்தி தரவல்ல முகிழ்மென் உலையால் உமை பங்கா.
அதாவது முத்தானா இயல்பாகவே இறைவன் பாசங்களில் இருந்து நீங்கியவன் இல்லையா? அது தெரியும். பாசங்களால் பற்றப்படாதவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனால் தான் முக்தி தர முடியும். அப்படிப்பட்ட பாசங்களால் பற்றப்படாத முக்தி தரவல்ல இறைவா, நீ யார் கூட இருக்க? முகில் மென்முலையால் உமை பங்கா, மென்மையான தனபாரங்களுடைய உமையன்னையை ஒரு பாகம் கொண்ட இறைவா, சித்தா அஷ்டமா சித்திகளும் இறைவனிடம் நர்த்தனம் செய்கின்றன. அவன் சித்தி ஆகிய அந்த ஒப்பில்லாத முக்தி நெறி, சித்தின்றது முக்தி நெறி, முக்தி நெறியை தரவல்ல சிவனே, தேவர் சிங்கமே, நீ எங்களுக்கு மட்டும் தலைவன் இல்லை, தேவர்களுக்கும் மேலுலகத்தவர்களுக்கும் தலைவன். சிங்கம்னா தலைவன் நீயே. பக்தா பக்தர் பலர் போற்றும் பக்தர்கள் யாவரும் போற்றுகின்ற பரமனே, பரம்பொருளே, பழையனூரில் வீற்றிருக்கின்ற, பக்கத்துல இருக்கிற அந்த ஆலங்காட்டில் வீற்றிருக்கின்ற அத்தா, என் தந்தையாகிய இறைவா, ஆலங்காடா, ஆலங்காட்டில் விளங்குகின்ற இறைவா, உன் அடியாருக்கு அடியேன் ஆவேனே. உன்னோட அடியவர்கள் யாரெல்லாம் உனக்கு அடியார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அடிமையப்பா. சிறப்பு பாருங்க. ஏற்கனவே திருத்தொண்டர் தொகை பாடியாச்சு இல்லையா? அதுல சுட்டப்பட்ட அடியார்கள் மட்டும் இல்லாம நாயன்மார் மக்கள் இல்லாம உன்னை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ, உனக்கு அடிமை தொழில் செய்கின்றார்களோ, அன்பர்களாக விளங்குகின்றார்களோ, அடியார்களுக்கெல்லாம் நான் அடியேன் ஆவேனே. ஐயா, உன் அடியார்களுக்கெல்லாம் நான் அடியேன், அவர்களுக்கு அன்பு செய்கின்றேன், வணங்குகின்றேன், எனக்கு அருள் செய் அப்படின்ற ஒரு கருத்தோட இந்த பதிகை இது போல அந்த ஒரு சிறந்த அருள் பதிகத்தை பாடி அருளுகின்றார். முன்னின்று தொழுது ஏற்றி, இறைவன் அந்த திருஆலங்காட்டுக்கு செல்லாமல் முன்னின்றுனா கோயிலை நோக்கி, தொழுது ஏத்தி இறைவனை வணங்கி, ஏத்துதல்னா இறைவனை பெருமைகளை எல்லாம் போற்றி. இப்ப சொன்னாலியா முத்தா பக்தா சுத்தா அப்படின்ட்டு இறைவனை போற்றி முத்தா என்று எடுத்தருளினா ஆரம்பிக்கிறார். முத்தா முக்தி தரவல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிற பண்ணும் இசை திருப்பதிகம். அதான் சொன்னா இல்லையா, இறைவனுடைய புகழை பலவாறு எடுத்து இயம்புதல் கூறுதல் தான் பண்ணும். அடி இறைவனை பெருமைகளை போற்றுகின்ற இசையோடு கூடிய அந்த தமிழ் திருப்பதிகத்தை பாடி மகிழ்ந்து இந்த உள்ளத்துல அன்போடு பாடுவதனால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அப்படி மகிழ்ச்சியோடு பாடி ஏத்துவார் இறைவனை புகழ்பவர். அந்நின்று வணங்கி போய், அவ்வாறு பதிகத்தை பாடி முடித்துட்டு அந்நின்றுன்னா அந்த இடத்துட்டு வணங்கி போய் அடுத்தது எந்த ஊருக்கு போறாருன்னா திரு ஊரல் செல்கின்றார். ஒரு ஒரு ஸ்தலங்கள், தொண்டை நாட்டு ஸ்தலங்களை சொல்லிட்டு வராங்க. திருமுல்லை வாயில் சொன்னாங்க, திருவெண்பாக்கம் சொன்னாங்க, அடுத்தது திரு ஆலங்காடு, அடுத்தது திரு ஆலங்காடுக்கு அப்புறமா திரு ஊரல். அந்நின்றும் வணங்கி போய் திரு ஊரல் அமர்ந்து இறைஞ்சி மகிழ்ந்து திருவூரலுக்கு சென்று அங்கே அங்க அமர்ந்துனா விரும்பி அங்கே தங்கி இருந்து என்ன பண்றாருன்னா இறைவனை வணங்குகின்றார். இறைஞ்சினா வணங்கி கன்னி மதில் மணிமாட காஞ்சி மாநகர் அணைந்தார். அதாவது காஞ்சியோட பெருமை. அடுத்தது காஞ்சிபுரம் செல்கின்றார். அது எப்படிப்பட்டதுன்னா கன்னி மதில் மணிமாட காஞ்சி மாநகர் அணிந்தார். கன்னி மதில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகைவரால அழிக்க முடியாத மதில். அது அம்மையார் தவம் செய்கின்றது இல்லையா, அந்த தவத்தை யாராலும் கலைக்க முடியாதுன்ற உட்குறிப்பு. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. பகைவரால் அழிக்கப்படாத மதில், அதுதான் கன்னி மதில் சொல்றோம். இதுவரையும் பாத்தீங்கன்னா நிறைய எல்லா ஊர்லயும் மதில் சுவர் பத்தி சொல்லியிருக்காங்க. பொன்னாலா கவசங்கள் அணியப்பட்டிருக்கும், நல்ல இயந்திரங்கள்லாம் பொதிக்கப்பட்டிருக்கும், உயர்ந்ததா இருக்கும், ஏன் உறுதியா இப்படிதான் பார்த்திருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, காஞ்சியில மட்டும் கன்னி மதில்னா பகைவரால் அழிக்க முடியாத அந்த மதில். அந்த எப்படின்னா மணி மாட, அந்த இந்த கன்னி மதிலும் அழகிய மாடங்களும் மாடி வீடுகளும் நிறைந்து இருக்கின்ற அந்த காஞ்சி மாநகர் அடைந்தார். காஞ்சி மாநகரை அடைந்தார். இந்த காஞ்சிபுரத்தோட பெருமை பலவாறு சொல்லியாச்சு, இருந்தாலும் இதை சிறப்பாக சொல்ல வேண்டும். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனுடைய திருவருளினாலும் இறைவியுடைய திருவருளினாலும் இடக்கண் பெற்று இன்புறுகின்றார். அதனால இந்த காஞ்சியுடைய பெருமை, காஞ்சி மாநகர் அணிந்தார். அந்த கோயிலுக்கு அந்த ஊருக்கு அடைஞ்சிட்டார். பகைவரால் அழிக்க முடியாத
அந்த மதிலையும் அழகிய மாட மாளிகைகளையும் கொண்ட காஞ்சி மாநகர் அணைந்து காம கோட்டத்திற்கு வணங்குகின்றார். அதாவது அடியார் பெருமக்கள் என்ன பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் அழுவும் பொழுது இறைவன் தான் சொல்றாங்க, ஆனா பால் கொடுக்கறது யாரு? உமையன்னை இல்லையா? உமையன்னை சுவாமி சொல்ல தன்னுடைய ஒரு கிண்ணத்தில் தன்னுடைய பரம் அபரம் அப்படின்ற 2 தனங்களில் இருந்து பாலை வந்து சுரந்து அதுல கறந்து சிவஞான அமுதத்தை, குழந்தைக்கு இனிப்பா இருக்கணும் இல்லையா, அப்ப அமுதத்தை குழைத்து ஊட்டுகின்றார். ஆனா அப்பா கேக்குறாரு, உனக்கு பால் கொடுத்தது யாருன்னா யாரை காட்டுறாரு? தோளுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதுசூரி. குழந்தைக்கு ஞானம் கிடைச்சிச்சு இல்லையா, சுவாமி வேறு இல்லை, அம்பாள் வேறு இல்லை, தெரியும். அதனாலதான் பால் கொடுத்தது யாருன்னு சுவாமியை காட்டுறாங்க. இங்க வந்து காஞ்சியிலையும் மதுரையிலையும் அன்னையுடைய பிரபாவம் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லப்படும். அன்னையுடைய பெருமை காரணம் என்ன? காஞ்சிபுரத்துல அன்னைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு தெரியும். மற்ற எல்லா ஊர்லயும் லிங்க சுரூபமாக சுவாமி இருப்பார், சதாசிவமூர்த்தமாக அம்மையும் இருப்பாங்க. ஆனா காஞ்சிபுரத்துல மட்டும் உள்ள அந்த பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்லாம் போயிருப்பீங்க, எங்கேயுமே அம்மனுக்குன்னு தனி சந்நிதி கிடையாது இல்லையா? அம்மன் சிலை எங்குமே இருக்காது. காம கோட்டத்துல காமாட்சி அன்னை மட்டும்தான் இருப்பார், வேற எங்கேயும் உமையன்னை பார்க்க முடியாது. அவளே எல்லா தலத்துக்கும் நாயகியாக விளங்குகின்றார். அதே போல காஞ்சி காமாட்சி அம்மனுக்குன்னு தனி திருத்தலம், ஏகாம்பரநாத சுவாமிக்குன்னு தனி திருத்தலம் இருக்கு. காஞ்சிபுரத்துல பக்கத்துல இருக்கு, அதுவும் நாம் அறிந்ததே. அடியார் பெருமக்கள் எல்லோரும் அம்மையை வணங்கியதாக பெரிய புராணத்துல குறிப்பு கிடையாது. சுவாமியும் அம்மையும் வணங்கியிருப்பாங்க, தனி குறிப்பு கிடையாது. ஆனா இங்க வந்து திருஞான சம்பந்த பெருமான் அவர் உமையன்னையை வணங்கியது வந்து சிறப்பா சொல்லுவாங்க. அறப்பெரும் செல்வம் காம கோட்டம் அணைந்து இறஞ்சினார். திருஞான சம்பந்த பெருமான் இந்த அறமும் பெரும் செல்வமும் தந்து அருளுகின்ற அந்த காம கோட்டம் அணைந்து காமாட்சி அன்னையை வணங்கினார்னு நம்ம பெரிய புராணத்துல பாக்குறோம். இங்கே அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆலங்காட்டிற்கு சென்று வணங்கி கொண்டு திருவூரலுக்கு சென்று வணங்கி திருக்காஞ்சி அணைகின்றார். நேர காமாட்சி அம்மனை போய் பாக்குறாரு. சுவாமி அடுத்தது காமாட்சி அம்மனை போய் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. என்ன பார்த்தீங்கன்னா, தேன் நிலவு பொழில் கட்சி திருக்காம கோட்டத்தில் ஊனில் வளர் உயிர்க்கு எல்லாம் ஒழியாத கருணையினால் ஆன திரு அறம்புறக்கும் அம்மை திருக்கோயிலின் முன் வானில் வளர் திருவாயில் வணங்கினார் வன்தொண்டர். இந்த காஞ்சியே இவ்வளவு சிறப்பு, நியோமுறை சொன்னாலும் இந்த சிறப்புக்குரியதுதான். காம கோட்டம்னா காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற இடம் தான் காம கோட்டம் அப்படின்னு பேரு, சரிங்களா? இப்ப வந்து சுவாமி ஏகாம்பரநாதரா வீற்றிருக்கின்றார், அது ஏகாம்பரேஸ்வரர் கோயில். உமையன்னை காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற இடம் தான் காம கோட்டம்னு பேர். எதனால அந்த பேர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அம்மை தவம் செய்த இடம், சுவாமியை நோக்கி தவம் செய்த இடம் அங்கதான் இப்ப இருந்து அறம் வளர்க்கின்றாள். 32 வகையான அறம் வளர்க்கின்றாள் உமையன்னை. ரொம்ப சிறப்புக்குரியது. எதற்காக அறம் வளர்க்கின்றாள் அம்மை அப்படின்னா, அந்த அறம் வளர்ப்பதற்கு இது நம்ம சொல்லணும்னா ஒரு 2-3 வகுப்பு ஆயிடும். அதனால நம்ம சுருக்கமா சொல்றேன். காஞ்சியிலே உமையன்னை இறைவனுக்கு பூஜை செய்கின்றார். அதாவது சுவாமி திருக்கைலாயத்துல உமையன்னை கிட்ட இந்த சிவ ஆகமங்களோட பெருமை சொல்றாரு. சிவ ஆகமங்கள் எல்லாம் சொல்லி முடிவு என்ன சொல்றாரு? சிவ ஆகமங்கள் முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிவ பூஜை தான் எனக்கு விருப்பமானது. இதுதான் வந்து சைவ ஆகமத்தோட கருத்து. அடியார் பெருமக்கள் எல்லாருக்குமே அதான் சொல்லுங்க. நம்ம வந்து ஆகமங்கள் படிக்கலையே, கவலையே வேண்டாம், சிவ பூஜை செய்ய வேண்டும், அதுதான் இறைவனுக்கு உகந்தது. இதுதான் வந்து சைவ ஆகமத்தோட சாரம். இதை சொன்ன உடனே அம்மாவுக்கு ஆசை, சரி அதை உணர்த்திட்டார் சுவாமி நமக்கு, இப்போ நம்ம சிவ பூஜை செய்யணும்னு சொன்ன உடனே நீ எங்களுக்கு காஞ்சி மாநகர் சென்று தம்பை ஆற்றின் அருகே வந்து தவம் செய்வாய் அப்படின்னு சொல்றாங்க. சிவ பூஜை செய்யறதுக்காக வராங்க. அம்பிகா வனத்திலே இறைவனை வந்து ஒற்றை மரத்து, அதான் ஏகாம்பரம், ஏகம்னா 1, ஆம்பரம்னா மாமரம், அந்த ஒற்றை மாமரம் வேடமே வடிவாக அந்த மாமரமாக விளங்குகின்றது. அதன் அடியிலே இறைவன் வீற்றிருக்கின்றார். அவரை வணங்கி
அம்மா என்ன பண்றாங்கன்னா மண்ணினால், அதான் பிருத்வி ஸ்தலம் சொல்றாங்க, சிவலிங்கம் சமைத்து அன்போடு சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்றார். இறைவன் வந்து அவருடைய பெருமையை பக்தியை கண்டு மகிழ்வதற்காக இந்த 7 கடலும் ஊழி காலத்துல பொங்கி வந்தா எப்படி வரும், அது போல கம்பை நதியை பெருக வர செய்கின்றார். அந்த கம்பை நதி வந்து பெருகி வருது. அம்மா அப்படி மேல பாக்குறாங்க, வானம் தெரியல, மேகம் தெரியல, தண்ணி வருது. அப்படிப்பட்ட வெள்ளம். சுவாமி வந்து மணலால அந்த லிங்கம் வேற இல்லையா, அடிச்சுட்டு போச்சுன்னா பூஜை தடைபட்டுருமேன்னு ரொம்ப வருந்தி என்ன பண்றாங்கன்னா, அன்போடு பூஜையை காக்க, தன்னுடைய கணவனை காக்க, தெய்வத்தை தான் வணங்கும் தெய்வம் முதல்ல அப்படிதான். அதனால அந்த பூஜையை காப்பதற்காக இருக அந்த தழுவி என்ன பண்றாங்க, வெள்ளத்தால அந்த லிங்கமானது அடித்து கொண்டு போகாமல் தழுவி கொள்கின்றார். அவருடைய அன்பும் பக்தியும் கண்டு சுவாமி திருமேனி குழைகின்றார். குழைந்ததுனால என்ன ஆகுதுன்னா, அம்மா இருந்து கட்டி அணைத்து அந்த தடமானது சுவாமியுடைய திருமேனியில் பதிகின்றது. அன்னையுடைய முளை சுவடும் வளை சுவடும் திருமேனியில் பதிகின்றது. அப்படி பதிகின்ற கோலத்தை காட்டி அம்மைக்கு அருள் செய்கின்றார். எதற்காக சொல்றேன்னா, இந்த இதுல வருது 3 வரங்கள் கொடுக்கிறார். என்ன வரம்? இந்த உலகத்துல சிவபூஜை எப்போதும் நிலை பெற்று இருக்க வேண்டும். உமை அன்னை அங்க எப்போதும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர்கள் உயிரும் பொருட்டு 32 அறங்களை உமை அன்னை வளர்க்க வேண்டும். அங்க இருந்து அதற்கு அருள் தருகிறாங்க. 3வது, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க இந்த சிவ அபராதம் செய்யறதை தவிர வேற தவறு தெரியாம செஞ்சாலும், அறிந்தும் அறியாமலும் செஞ்சாலும், அதையெல்லாம் வந்து தவமாகவே கொண்டு அவர்களுக்கு நன்மை அருள வேண்டும். இப்ப காஞ்சி பதில இருக்கிறவங்க பாருங்க, இப்படி அவங்க என்ன செயல் செய்தாலும் அது அவர்களை ஈடேற்றுகின்ற ஒரு தவமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 வரத்தையும் அம்மை கேட்கிறார், சுவாமியும் கொடுக்குறாங்க. அப்ப வந்து அந்த அறம் வளர்க்கணும்ல, அதுக்காக 2 நாழி நெல் சுவாமி கொடுக்குறாங்க. நாழினா படின்னு அர்த்தம். 2 படி நெல்ல கொடுக்குறாங்க சுவாமி. இந்த 2 படி நெல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து ரொம்ப ஒரு சூட்சமான விஷயம் இருக்கு. அந்த நெல் உணவை கொண்டுதான் நாம் உயிர் வாழ்கின்றோம். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இந்த உயிர் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து விருப்பப்பட்டு இந்த உடலோ உயிரோ பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இந்த உயிர் உடல்ல இருக்கணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? உணவு வேணும். அப்ப அந்த நெல் உணவு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப இந்த உயிரையும் உடலையும் வளர்க்கின்ற அந்த நெல்லை வந்து உமையண்ணை என்ன பண்றாங்கன்னா வளர்க்குறாங்க. எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, சுவாமி 2 படி நெல் கொடுத்தாங்களா, அந்த 2 படி நெல்ல இந்த 1 படி நெல் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உயிர்கள் இப்ப இந்த மனுஷ பிறவியில வாழ்கின்ற இந்த உயிர்கள் என்ன கொடுக்குறாங்க அம்மா? போன போகம் இல்லையா, தனு காரண போன போகங்கள் சொல்லுவாங்க. நமக்கு உடம்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொறிகள் கொடுக்குறாங்க, உட்கருவி, அப்புறம் அகக்கருவி, புறக்கருவி எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதற்காகனா, இந்த உடல்ல வந்து அனுபவிக்கிறதுக்காக இந்த 5 பொறிகள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அனுபவிக்கிறதுக்கு இன்பம் வேணும்ல, அதுக்காக இந்த உலகமும், இந்த உலகத்துல இன்பமும் வைத்தார்கள். அதுதான் தனு கரணம். தனுனா உடல், கரணங்கள்னா இன்பத்தை அனுபவிப்பதற்காக உடல்ல கருவிகள், புவனம் இந்த உலகம், போகங்கள் உலகத்துல இருக்கிற இன்பம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக இந்த உலகத்துக்காக 1 படி நெல் அம்மை பயன்படுத்துறாங்க. இந்த உயிர்கள் பக்குவப்படாம அதுக்கப்புறம் இறப்புக்கு அப்புறம் என்ன ஆகுது, அங்க வேறு உலகத்துல இருக்கு. அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகணும், திருப்பி இந்த பிறவி வரணும். அப்ப அங்க அந்த இடத்துல அந்த இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொருட்கள் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, உயிர் பொருட்கள் எல்லாம். இப்போ முந்தைய பிறவிகள்ல என்னென்ன செஞ்சது, அதற்கேற்ற ஒரு உடல் எடுக்கணும். அந்த உடல்லாம் எடுப்பதற்காக, பக்குவப்படுவதற்காக, அதுக்காக ஒரு நாழி நெல். அப்ப வந்து அங்க இப்ப இறப்புக்கு பின் இந்த பூமியில மட்டும் இல்லாம மறுமைன்னு சொல்லுவோம், அப்போ கூட அந்த உயிர்களை வந்து போஷிப்பதற்காக அன்னை வந்து அறம் வளர்க்கின்றாள். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இப்ப இம்மை இந்த பிறவியிலையும் மறுமை இந்த பிறவிக்கு அப்புறமும் உயிர்கள் வந்து வாழ வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும்ன்றதற்காக அறத்தினை 32 அறங்களை உமை அன்னை வளர்க்கின்றாள். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது வந்து பக்குவப்பட்டு இறைவன் திருவடி சேரும் வரை. அதுதான் இங்க சொல்றாங்க, ஊனில்
அந்த திருக்காம கோட்டத்தில் இருக்காங்க அம்மா. ஊனில் வளர் உயிருக்கு எல்லாம், அதுதான் இந்த ஊன்னா உடம்பில் வளர்கின்ற உயிர்கள். இந்த உடம்பு இருந்தாதான் என்ன ஆகும், உயிரானது வளரும். அப்படிப்பட்ட இந்த உயிருக்கு எல்லாம் ஒழியாத கருணையினால் செஞ்சு விட்டுறல அம்மா தொடர்ச்சியாக. அதனாலதான் இல்லையா உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அன்னையும் ஒழியாத கருணையினால் அறம் செய்து கொண்டே இருக்கின்றார். அதை பெற்றுக்கொண்டு உயிர்கள் எல்லாம் இன்பத்தையும் துன்பத்தையும் துய்த்து பக்குவப்பட்டால் இறைவன் திருவடி, இல்லைன்னா மீண்டும் பிறப்பு என்று இந்த சுழற்சி நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அன்னையும் கருணையினால் இந்த அறங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றால் காம கோட்டத்தில். என்ன வரம், என்ன அறம்? உயிர்களை உடலில் இருந்து வளர்க்கின்ற அறம். இந்த ஆன திரு அறம், ஏன்னா எப்படிப்பட்ட உயிர்களை கடை தேற்றுவதிலேயே சிவபெருமானை நோக்கி செலுத்துகின்ற அந்த அதனால சிறந்த திரு அறம் சொல்றாங்க. ஆனா இதுதான் உறுதி தரக்கூடிய இந்த சிறந்த இந்த அறத்தினை புறக்கும்னா இந்த செய்து அருளுகின்ற அம்மை திருக்கோயில். அப்ப உலகம் யாவுக்கும் கருணையோடு அறம் செய்கின்றாலே இப்ப அந்த அன்னையை தானே முதல்ல வணங்கணும். அதனால என்ன பண்றாருன்னா அந்த அம்மை திருக்கோயிலின் முன் சென்று வானில் வளர் திருவாயில் வணங்கினார் வந்தொண்டர். அப்படி கருணையோடு அறம் வளர்க்கின்ற உமையன்னையுடைய கோயிலுக்கு முன்பாக சென்று வானில் வளர் திருவாயில், அந்த கோயில் கோபுரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வானத்தை தொடுற அளவுக்கு, வானில் வளர்னா அதனை தொடும் அளவுக்கு உயர்ந்ததாக விளங்குகின்றது. அந்த வாயிலை வணங்கினார் வந்தொண்டர். வணங்கி கொண்டு அடுத்த பாடல், தொழுது விழுந்து எழுந்து அருளால் துதித்து போய் தொல்லுலகம் முழுதும் அழித்து ஆக்கும் முதல்வர் திரு ஏகம்பம் பழுதில் அடியார் முன்பு புக்கு பணிகின்றார் இருடையேன் திருமுன்பே என் மொழிவேன் என்று இறஞ்சி. அடுத்தது திருவாயில் அணைகின்றார். காஞ்சி காம கோட்டத்திலே, அதாவது காமாட்சி அம்மையுடைய சந்நிதி, அந்த திருக்கோயிலில் அந்த வானுலாவிய அந்த கோபுரத்தை வணங்கி வந்தொண்டர் உள்ளே செல்கின்றார். தொழுது விழுந்து எழுந்து வணங்கி, அதுக்கப்புறம் கீழேயும் விழுந்து வணங்கி அருளால் துதித்து போய், இல்லையா இங்க அருளால் துதித்து போய் அப்படின்னு சொன்னா சிவபெருமானுடைய திருவருள் அப்படின்றாங்க. இறைவனுடைய திருவருளால் துதித்து போய் தொல்லுலகம் முழுதும் அழித்து ஆக்கும் முதல்வர் திருவேகம்பர். உண்மையன்னே வணங்கிட்டாரு. வணங்கி கொண்டு இறைவனுடைய திருவருளினால் துதித்து போய் தொல்லுலகம் முழுதும் அழித்து, இந்த பழமையான இந்த உலகம் இல்லையா, எத்தனையோ வருடங்களாக உயிர்கள் பிறந்து வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட பழமையான இந்த உலகத்தில் முழுதும் அழித்து, இந்த உலகத்திலே முழுதும் அழித்து சுவாமி என்ன பண்றாரு, உண்மையனை முதல்ல வைக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் கருணையோடு வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மை அன்னையும் சுவாமி என்ன பண்றாங்க, இந்த உலகம் முழுவதையும் அழித்து கருணையோடு காக்கின்றதுதான் அழித்துனா, அழித்து இல்ல அழித்து, அழித்துனா கருணையோடு காக்கின்றார்கள். அதற்கப்புறம் என்ன பண்றாங்க, உயிர்கள் பக்குவப்படனா அழிக்கின்றார்கள், திருப்பியும் ஆக்குகின்றார்கள் இல்லையா. இந்த தொழிலை செய்கின்ற முதல்வன் ஆகிய திரு ஏகாம்பரநாத சுவாமியை வணங்குறாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. முதல்ல காமாட்சி அம்மனை வணங்கி, அறம் வளர்த்த நாயகி ஆகிய காமாட்சி அன்னையை வணங்கி இறைவன் திருவருளால் அடுத்தது என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இறைவனையும் உமையன்னையும் உயிர்களையெல்லாம் காத்து ரட்சித்தும் அழித்தும் ஆகியும் செய்கின்றார்கள் இல்லையா அந்த திருவிளையாடல். அப்படிப்பட்ட இறைவனாகிய ஏகாம்பரநாத சுவாமி இருக்கின்ற அந்த சன்னிதானத்துக்கு போறாரு. முதல்வர் திரு ஏகம்பம் பழுதில் அடியார் முன்பு புக. ஏன்னா கண்ணு தெரியல இல்லையா, அடியார்கள் ஒரு கோலை பற்றி கொண்டு முன்பாக செல்ல இவர் என்ன பண்றாரு, இந்த கோலை பற்றி கொண்டு பின்பாக செல்கின்றார். இதை நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்பிலே. அது போல பழுதில் அடியார், இவருக்கு வழிகாட்டுகின்றார்கள். அந்த பெருமை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அப்படி பழுதில் அடியார்கள் வந்து சிவன் அடியார் பெருமக்களுக்கு தொண்டு செய்கின்ற அடியார்கள் அவர்களை போற்ற வேண்டும். அதனால பழுதில் அடியார்னா அவர்களுக்கும் குற்றமில்லை, அவர்களை வணங்குபவர்களுக்கும் குற்றமில்லை. குற்றம் இல்லாதவர்களாக செய்கின்ற அந்த பழுதியில் அடியார் முன்பு புக, அவர்கள் முன்னாடி போக இவர்களும் புக்கு, இவர் பின்னாடியே போய் பணிகின்றார், பணிந்து வணங்குகின்றார். இழுதையேன் திருமுன்பே என் மொழிவேன் என்று இருந்து. இழுதைனா பொய்யே, அறியாமை இல்லையா, அறியாமையினால நான் என்ன பண்ணிட்டேன், தவறு செய்துட்டேன். பொய்யன் ஆகிய என்னுடைய
பொய்யனாகிய நான் உன் திருமுன்பு என்ன மொழிவேன் ஐயா, நான் என்ன சொல்லி பாடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கண்ணு கிடைக்கிறதுக்கு நான் என்ன சொல்லி பாடணும்? எல்லாம் சொல்லிட்டேன் நானு, ஆனா எனக்கு கண்ணு கிடைக்கலையே, நான் என்ன சொல்லி பாடி கண் பெறுவேன் வருத்தத்தோடு என்ன பண்றாரு அப்படின்னா என்று இறைஞ்சி வணங்குகின்றார். அடுத்து ரொம்ப அருமையான பாடல் 286 பாருங்க. விண்ணாழ்வார் அமுது உண்ண மிக்க பெரும் விடம் உண்ட கண்ணாலா கச்சி ஏகம்பனே கடையானே எண்ணாத பிழை பொறுத்து இங்கு யான் காண எழில் பவழ வண்ணா கண் அளித்து அருளா என வீழ்ந்து வணங்கினார். அடியவர்கள் காமாட்சி அம்மன் இருக்கின்ற காமகோட்டத்தை வணங்கி கொண்டு ஏகாம்பரநாத சுவாமி திருக்கோயிலுக்கு அடியார்கள் முன்பாக வழிகாட்டி கொண்டு செல்ல பின் செல்கின்றார். சென்று என்ன இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் பாருங்க. விண்ணாழ்வார் அமுது உண்ண மிக்க பெரும் இடம் உண்ட கண்ணாலா. விண்ணுலகத்தையே ஆளுகின்றவர்கள், அவர்கள்லாம் தேவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தேவர்களே என்ன பண்ண முடியல, அவர்களாலேயே நஞ்சோட கொடுமையை தாக்கு பிடிக்க முடியல. அவங்க அஞ்சு வருந்து அவர்களை காப்பதற்காக நீ என்ன அவர்கள் அமுது உண்ணணும், அவர்கள் காப்பதற்காக மட்டும் இல்ல, அவர்கள் அமுது உண்டு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீ என்ன பண்ண? மிக்க பெரும் விடம். மிக்க பெரும் விடம்னா விஷம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் இல்ல, கொடிய விஷம், மிக்க கொடிய விஷம் இல்லையா? ஏன்னா அந்த விஷத்தோடைய அந்த காத்து பட்டாதான் திருமால் என்னவோ மாறிட்டாராம். இப்ப கருநிறம் சொல்றோம் இல்லையா திருமால், எதனாலனா அந்த ஆழகால விஷயத்தோட நிறம் அந்த காற்று பட்டு நிறம் மாறிட்டாராம். அதே போல பொன் வண்ணமா இருந்த இந்த பிரம்மனும் புகை நிறமா மாறிட்டாராம். அத்தகைய கொடிய விஷம், விஷத்துடைய காத்து பட்டாலே நிறைய பேர் இறந்துருவாங்க. அத்தகைய கொடிய விஷம் மிக்க பெரும் இடம் உண்ட கண்ணாலா. கண்ணாலா அப்படின்னு சொன்னா கருணையாளனே. சுவாமி கண்ணாலதான் அவர் திருவருள் நோக்கம் செய்கின்றார். அப்ப கண்ணாலா, கண்களால் அருள் நோக்கம் செய்பவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ண ஐயா, விஷம் உண்டு அவர்களுக்கு. இதோட உட்குறிப்பு என்னன்னா, ஐயா நீ விஷம் நீ சாப்பிட்டு அவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தாய் இல்லையா, அதே போல என்னுடைய பிழையை பொறுத்து எனக்கு கண் தருவாய். எப்பவுமே அவர் கேட்கிறாருதான், அவங்களுக்கு எல்லாம் செஞ்சீங்கல்ல எனக்கு செய்யுங்க தான். தேவர்களுக்கு அமுதம் தந்தாய், நீ விஷத்தை உண்டு, நான் விஷத்தை சாப்பிட சொல்லப்பா, என்னோட பிழையை பொறுத்து நீ என்ன பண்ண, எனக்கு கண் அளித்து அருள் செய்வாய் அப்படின்றார். விண்ணாழ்வார் அமுது உண்ண, அவர்கள் அமுது உண்பதற்காக மிக்க பெரும் கொடிய விஷம் உண்ட கண்ணாலா, கருணையினால அந்த விஷத்தை உண்டு திருநீல கண்டனாக விளங்குகின்ற இறைவா. கச்சி ஏகம்பனே, கச்சி காஞ்சிபுரத்தோட பேர் இல்லையா, கட்சியில் வீற்றிருக்கின்ற ஏகாம்பரநாத சுவாமி, ஏகாம்பரனே. கடையானே, கடையனேன்னா கடையன்னு அர்த்தம். அதுலயே ரொம்ப சிறியவன், இழிந்தவன் ஆகிய நான் எண்ணாத பிழை பொறுத்து இங்கு யான் காண. எண்ணாத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது இந்த இந்த பிரதிலாம் ஏற்படும் எனக்கு தெரியாது ஐயா, நான் வஞ்சகமாக செய்யவில்லை, உன்னை காண வேண்டும் தான் வந்தேன் இல்லையா, அந்த பெண்ணை விட்டு வர வேண்டும், ஏமாற்றி வர வேண்டும்ன்ற எண்ணம் இல்லை இல்லையா, சங்கிலியாரை விட்டுட்டு வரணும்னு இவருக்கு எண்ணமா, சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்க வேண்டும், அதுவும் தன்னை ஆட்கொண்ட திருவாரூர் பெருமானை வணங்க வேண்டும் தான் வந்தார். அப்போ எண்ணி இந்த பிழையை செய்யவில்லை, வஞ்சத்தினால் இந்த பிழையை செய்யவில்லை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எண்ணாத இந்த பிழை பொறுத்து, தெரிந்தே இந்த பிழையை நான் செய்யவில்லை, கொடுமை வஞ்சகத்தினால செய்யவில்லை, உன் மீது இருக்கிற அன்பாலதான் சத்தியத்தை மீறி வந்தேன். அதான் சொல்ல, உனக்காக தான் நான் வந்தேன், அப்ப நீதான் மன்னித்து அருள் செய்ய வேண்டும், உன்னை காண வேண்டும் என்று வந்தேன். அதனால இந்த பிழையை பொறுத்து, நான் செய்த பிழையை பொறுத்து இங்கு யான் காண, இப்பவேன்னு கேட்கிறாரு, இங்கு யான் காண, எனக்கு கண்ணு கொடுக்கணும், நான் அந்த கண்ணை கொண்டு நான் என்ன பண்ணணும், எழில் பவழ வண்ணா, நான் உன்னுடைய எழில் அழகுடைய பவழ நிறத்தை கண்டு வணங்க வேண்டும். சுவாமி இல்லையா, பவழம் போன்ற திருமேன் இல்லையா, பவழம் போன்ற திரும்பி நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அந்த எழில் பவழ வண்ணா, உன்னுடைய வண்ணம் நிறம் இல்லைன்னா பவழ நிறம் இருக்கு இல்லையா, மாணிக்க மலைன்னு சொல்லுவாங்க, பவழ குன்று, குன்றுனா சின்ன மலை, பவழ குன்று போல இருக்கிறாங்கன்னு சுவாமியோட அழகு சொல்லுவாங்க இல்லையா.
அப்படி உன்னுடைய அழகான அந்த கோலத்தை, அந்த பவழ குன்று போல இருக்கிற கோலத்தை நான் கண்ணால காணணும் ஐயா. அதனால எனக்கு கண்ணை தந்து அருள வேண்டும். உன்னால இருக்கிற அன்பாலதான் இதனால சத்தியத்தை மீறினேன், வஞ்சகத்தினால் இல்ல. அதனால என்னோட பிழையை பொறுத்து உன்னுடைய அழகான அந்த பவழ திருமேனி வண்ணம்னா நிறத்தை காண எனக்கு அருள் செய்ய வேண்டும். கண் அளித்து அருளாய், கருணையோடு தந்து அருள் செய்வாய் என வீழ்ந்து வணங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ந்து வணங்கின உடனே சுவாமி பெருங்கருணையோடு என்ன செஞ்சார் பாருங்க. பங்கைய செங்கை தளிரால் பனிமலர் கொண்டு அரிச்சித்து செங்கையல் கண் மலைவள்ளி பணிந்த சேவடி நினைந்து பொங்கி அன்போடு பரவி போற்றி ஆரூரருக்கு மங்கை தழுவ குழைந்தார் மறைந்த இடக்கண் கொடுத்தார். இவ்வளவு சிறப்பு பாருங்க. இவ்வாறு சுவாமிக்கு விண்ணப்பம் வச்சு திருவடி வணங்கின உடனே சுவாமி அருள் செய்தார். எப்படிப்பட்ட சுவாமி? காஞ்சிபுரநாதர். மங்கைய செங்கை தளிரால் பனிமலர் கொண்டு உமையன்னை சொன்னலையா, சிவ பூஜை செய்தார்கள் காஞ்சியில. எப்படிப்பட்ட உமையன்னை பாருங்க. பங்கைய செங்கை தளிரால், அம்மாவோட கை பாத்தீங்கன்னா தாமரை மாதிரி இருக்கான். செங்கை தளிரால், தளிர் போலவும் இருக்கான், தாமரை போல. இது எப்படி ரெண்டும் ஒன்னா இருக்குன்னா, தளிர் தான் தெரியும் இல்லையா, அந்த கொழுந்து ஒரு செடியில இந்த கொழுந்து எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்கும் இல்லையா, மென்மையா இருக்கும். அது போல மென்மையான கைகளாம். தாமரை போன்ற அப்படி குவிச்சு அப்படி இருக்கும். நம்ம குவிச்சு வணங்கும்போது தாமரை போன்று இருக்கும் இல்லையா. வண்ணம், அவங்க செங்கையுடைய வண்ணம், அந்த நிறமும் தாமரை போல. இப்ப அம்மை தாமரை போன்ற வண்ணமும் அந்த நிறமும் கொண்ட கைகளால், தளிர் போன்ற மெல்லிய அந்த மென்மையான கைகளால பனிமலர், குளிர்ச்சியான மலர் கொண்டு உன்னை அர்ச்சித்தாள் இல்லையா. காஞ்சியில நடந்தது சொல்றாங்க. அப்படி அர்ச்சித்த அன்னை செங்கையல் கண் மலைவள்ளி. இப்படிப்பட்ட அன்னை எப்படிப்பட்டவங்க? இன்னும் செங்கையல், உங்களோட கண்கள் பாத்தீங்கன்னா அழகிய கயல் மீன்கள் போல இருக்கும். அவர்கள் மலைவள்ளி, இமவான் பெற்ற கொடி போன்ற அழகிய அந்த சாயல் உடையவர்கள். உமையன்னை எப்படி சொல்றாங்க பாருங்க. அழகிய சாயல் உடைய இமவான் பெற்ற கண்கள் மீனை போல, கயல் மீன்கள் போல விளங்குகின்ற உமையன்னை பணிந்த சேவடி. அவர்கள் அவ்வாறு ஏகாம்பரநாத சுவாமியை வச்சிருக்காங்கல்ல, அந்த ஏகாம்பரநாத சுவாமியுடைய சிவந்த சேவடியை நினைந்து, திருவடியை நினைச்சு, ஏன்னா இறைவன் திருவடிதான் அடியார்களுக்கு பேரொருள் புரிவது. அதனால அந்த திருவடியை நினைந்து பொங்கி அன்போடு பரவி, உள்ளத்துல அன்போடு பரவி இறைவனை போற்றி ஆரூரருக்கு, அப்படி போற்றி வணங்குகின்ற ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு மறைந்த இடக்கண் கொடுத்தார். மறைஞ்சு போய் பார்வை மறைஞ்சு போன இடக்கண்ணை தந்தருளினார். மீண்டும் பார்வை தந்தருளினார். யாருன்னு பாத்தீங்கன்னா மங்கை தழுவ குழைந்தார். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உமையன்னை அந்த கம்பை நதி இந்த லிங்கத்தை அடித்து கொண்டு போய்விடுமோன்ற பயத்துல பூஜை தடைபட்டுருமோன்னு இறைவனை தழுவி கொள்கின்றார். இப்படி தழுவ பக்திக்கு இறங்கி குழைந்தார் இல்லையா சுவாமி. அப்படி மங்கை தழுவ குழைந்த இறைவன் இல்லையா, அடியவர்களுக்கு அருள் செய்கின்ற இறைவன் என்ன பண்றாருன்னா, இவர் வருத்தத்தோடு இப்படி சொன்ன உடனே மனமிறங்கி என்ன பண்றாருன்னா இடக்கண்ணை கொடுத்து அருளினார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு மறைந்த இடக்கண் கொடுத்தார். 288வது பாடல். ஞாலம்தான் இடந்தவனும் நளிர் விசும்பு கலந்தவனும் மூலம்தான் அறிவு அறியார் கண்ணளித்து முளைச்சுவட்டு கோலம்தான் காட்டுதலும் குறுகி விழுந்து எழுந்து கழித்து ஆலம்தான் உகந்தவன் என்று எடுத்து ஆடி பாடினார். அதாவது எவ்வளவு ஒரு அன்பும் பக்தியும் பாருங்க. ஞாலம்தான் இடந்தவனும், இப்ப மறைச்ச திருவாரூரை திருவொற்றியூரை தாண்டின உடனே 2 கண்களும் மறைந்து போனது. அப்படி மறைந்த அந்த கண்ணில் இடக்கண் பார்வையை ஏகாம்பரநாத சுவாமி தந்தருளிக்கின்றார் கருணையோடு. ஞாலம்தான் இடந்தவனும், இந்த பூமியை இடந்தவன் தோண்டிக் கொண்டு திருமால் பன்றியாக செல்ல நளிர் விசும்பு கடந்தவனும், குளிர்ந்த அந்த ஆகாயத்தை என்ன பண்றாரு, பிரம்மன் அன்னப்பறவையாக பறந்து கொண்டே இருக்கின்றார். எதற்காக? சுவாமியுடைய அடியையும் முடியையும் காண. அப்படி போனவங்களும் மூலம்தான் அறிவறியார், இறைவனுடைய மூலமாகிய திருமுடியையும் திருவடியையும் அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட இறைவன் கண்ணளித்து பெருங்கருணையோடு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு
கண் அளித்தது மட்டும் இல்லாம முளைச்சுவடு கோலம் தான் காட்டுதலும். உமையன்னை தழுவும் பொழுது அந்த லிங்கம் உங்களுக்கு தெரியும், எந்த எந்த கற்பனை பண்ணிக்கோங்க. லிங்க வடிவத்துல இருக்காங்க, மண்ணால் ஆக்கப்பட்ட லிங்கம். அதுல உமையன்னை தழுவிக்கொள்ள முளைச்சுவடும் வளைச்சுவடும் மேனில பதிஞ்சிருக்கு. அந்த கோலத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் காட்டி அருளினார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. கண் கொடுத்தது மட்டும் இல்ல, ஏன்னா அவர் என்ன கேட்கிறாரு, உன்னுடைய அந்த அழகிய வண்ணத்தை காண அருள் செய்ய வேண்டும். வேண்டுகோருக்கு வேண்டுகோன்னு அருள்வார் இல்லையா? இப்ப கண்ணு கொடுத்துட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய கோலத்தை, அந்த முளைச்சுவோடு மேனியில் தாங்கி இருக்கின்ற கோலத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் கருணையோடு காட்டி அருள்கின்றார். அப்ப அது எப்படிப்பட்ட கோலமா? திருமால் பன்றியாகி தேடியும் காண முடியாத, அன்னப்பறவையாகி பிரம்மனும் காண முடியாத அந்த மூலமாகிய இறைவன், அந்த மூலத்தை காட்டாத இறைவன் கண்ணளித்து முளைச்சுவட்டு கோலம்தான் காட்டுதலும். அந்த அழகிய திருமேனியில் படிந்து அந்த கோலத்தை காட்டுதலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஆனந்தம் இல்லையா? இதுவரையும் மற்றவரை நம்பி இருந்து கண்ணு இல்லைன்னா ஆதாரமே இல்லையே இல்லையா? அது இல்லாம மற்றவர்களுக்கு பழிச்சொல் எவ்வளவு வருந்தி இருப்பார் அவரு. ஒரு கண்ணால் கிடைச்சது எவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம். இப்போ குறுகி விழுந்து சாமி அந்த கோயிலுக்குள்ளார விழுந்து அணைந்து வணங்கி எழுந்து கழித்து மகிழ்ச்சியினால மிக்க மகிழ்ந்து ஆலம்தான் உகந்தவன் என்று எடுத்து ஆடி பாடினார். இல்லையா? மகிழ்ச்சியினால கண் கிடைச்சிருச்சு இல்லையா? இறைவனுடைய கருணை கேட்ட கிடைச்சிருச்சு. அதுதான் இப்ப இறைவன் பற்றுக்கோடாக இருந்த பெருமான் தள்ளி இருந்தாரே வருத்தப்பட்டார். இப்ப அருள் செய்து விட்டார், நம் மீது கருணை இருக்கின்றது இறைவனுக்கு. அப்ப ஆலம்தான் உகந்தவன் என்று எடுத்து ஆடி பாடினார். ஆடி பாடி மகிழ்ந்து இறைவனை போற்றி நன்றி சொல்கின்றார். இந்த ஒரு பாடலோட முடிச்சிடலாம், ஏன்னா இன்னைக்கு அமாவாசை, அடியார் பெருமக்களுக்குலாம் வீட்டுல நிறைய வேலை இருக்கு. 289வது பாடல். பாடி மிக பரவசமாய் பணிவார்க்கு பாவை உடன் நீடிய கோலம் காட்ட நிறைந்த விருப்புடன் இறஞ்சி சூடி அஞ்சலியினராய் தொழுது புறம் பூந்து அன்பு கூடிய மெய்த்தொண்டருடன் கும்பிட்டு அங்கு இனிது அமர்வார். திரு தச்சி போனவங்களுக்கு தெரியும், ஏகாம்பரநாத சுவாமி திருத்தலத்துல சுவாமி லிங்கஸ்வரூபமா இருக்கிறாரு. பின்னாடி உமையன்னையோடு இருப்பாங்க இல்லையா? அமர்ந்த கோலத்துல உமையன்னையும் சுவாமியும் காட்சி கொடுப்பாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க, பாடி மிக பரவசமாய். இந்த ஆழம்தான் உகந்தவர், அந்த பதிகத்தோட சிறப்பு நேரம் அடுத்த வகுப்புல செஞ்சிருப்போம். அந்த பதிகத்தை பாடி எடுத்து இறைவனோட பெருமைகளை எல்லாம் எடுத்து ஆடி பாடி வணங்குகின்றார். பாடி மிக பரவசமாய், மிக்க மகிழ்ச்சி, கண்ணு கிடைச்சிருச்சே. வெறும் இறைவன் அருள் செய்யாம இருந்தார், இப்ப அருள் செய்தார் இல்லையா? அப்படி பரவசமாய் பணிவார்க்கு பாவை உடன், அடுத்த காட்சி சுவாமி காட்டுறாங்க. பாவை உடன் நீடிய கோலம் காட்ட உமையன்னையுடன் விளங்குகின்ற அந்த காட்சி, சுவாமியும் அம்பாலும் அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சியை காட்ட இங்க இன்னொன்னு சொல்றாங்கன்னா, பாவையுடன் நீடிய கோலம்னா அர்த்தநாரியாக சுவாமியும் அம்மா ஒரு பாகம் கொண்டிருக்காரு இல்லையா? அந்த இடபாகம் கொண்டு அந்த காட்சியை காட்டி அருளுகின்றார் அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு காட்சியை அருட்காட்சியை அவருக்கு காட்டி அருள நிறைந்த விருப்புடன் கண்டவுடனே உள்ளத்துல மிகுந்த மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் உடன் இறஞ்சி, சுவாமி கோலம் காட்டினா என்ன பண்ணணும், விழுந்து உடனே வணங்கி சூடிய அஞ்சலியினராய் கைகளை என்ன பண்றார், தலைமேல சிவசிவா மிக்க நன்றிமா. இதுதான் அதாவது உமையன்னை தழுவ குழைந்த அந்த கோலம் முதல்ல லிங்க சுரூபமா விளங்குகின்றது. அதுதான் அது பின்னாடி சுவாமி உமையன்னையோடு இருக்கிறாங்க இல்லையா? அந்த திருக்கோலம். இந்த இரண்டு கோலத்தையும் கண்ணார கண்டு மகிழ்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். இந்த அருள் வரலாற்றை சிந்திக்கின்ற பயன் தான் நமக்கு இந்த அருள் காட்சி கிடைச்சிருக்கு. சாருமதி சகோதரிக்கு மிக்க நன்றி. இவ்வாறு அந்த நீடிய கோலம், உமையன்னையோடு வீற்றிருக்கின்ற அந்த கல்யாண கோலம் இல்லையா? அந்த நீடிய கோலம்னா எப்போதும் நிலைச்சிருக்கிற கோலம் அப்படின்னா, இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்திருக்கின்ற அந்த கோலத்தை காட்ட நிறைந்த விருப்பு. எத்தனை சுவாமி இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாரு பாருங்க. கண்ணு கொடுத்தாங்க, அப்புறம் அந்த முளைச்சுவாடு அணிந்த லிங்க திருமேனியை காட்டினாங்க. அடுத்தது உமையன்னையோடு இருந்த அந்த கோலம் காட்ட அந்த விருப்போடன் மகிழ்ச்சியோடன் அந்த விருப்பத்துடன் இறஞ்சி சூடிய அஞ்சலியின தலைக்கு மேல கைகளை குவித்து கொண்டு தொழுது வணங்கி புறம் போந்து
இறைவனை வணங்கி புறம் பொந்து கோயிலுக்கு வெளில போய் அன்பு கூடிய மெய் தொண்டருடன், இறைவன் பாலும் அடியார்கள் பாலும் அன்பு கூடி இருக்கின்ற மெய் தொண்டருடன் அடியார்களுடன் கும்பிட்டு அங்கு இனிது அமர்வார். கண் தந்த சுவாமி இல்லையா, உடனே போயிட முடியாது. அப்ப அந்த திருத்தலத்தில் தங்கி சுவாமியையும் அம்மனையும் வணங்கி பலவாறு பதிகங்கள்லாம் பாடி விரும்பி வீட்டுறார் அப்படின்ற அளவுல முடிச்சுட்டு சரித்திரம். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு, மற்ற வழக்கன் எங்கே பெற்றார், இறைவன் திருவருளால இன்னும் அடியார் பெருமகனார் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இறைவன் திருவருளால் வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. மிக சிறப்புங்கம்மா. நேரம் போனதே தெரியல. அந்த என்ன அதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது அடி எனக்கு. அவ்வளவு அழகா நீங்க வந்து அந்த நம்ம பெருமானுடைய அந்த சிறப்பெல்லாம் எடுத்து கொண்டு போனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவர் அந்தந்த தலத்துக்கு போனாரு, எந்தெந்த தலத்துல என்னென்ன பதிகம் பாடினாரு, அவர் காஞ்சிபுரத்துல போய் எப்படி திருவாலங்காடு வந்து ஏன் அந்த கோயிலுக்குள்ள பக்கத்திலேயே இருந்து ஒரு பதிகம் பாடி அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தை போய் அடையிறது, காஞ்சிபுரத்துல முதல்ல அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் சிவனை தரிசனம் பண்ணாரு. அந்த வரலாறுலாம் மிக அருமையுமா. ஒவ்வொரு பாடலையும் மெதுவாக மென்மையாக எடுத்து உரைத்தது மிகச் சிறப்பு. இப்ப அந்த நேரிலேயே இப்பதான் திருவாலங்காடெல்லாம் போன பாக்கியம் கிடைச்சது, போன வாரம் தான். அந்த அளவுக்கு இப்ப நீங்க சொன்னதும் அப்படியே கண் முன்னாலே காட்சி வருது, காட்சி கிடைச்சது. மறுபடியும் ஒரு தரம் ரொம்ப சிறப்புங்கம்மா. அருமையான ஒரு அந்த பாடலுடைய விளக்கம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. சிவாய நம. மற்ற அடியார்கள் அந்த கண்ணார அப்படின்னு சொல்லக்குள்ள உண்மையிலேயே பெருமானுடைய கருணை தான். அவன் கருணையானவன் தானே. அந்த கருணையானவன் எல்லாருக்கும் அருள் புரியுற மாதிரி அவருக்கும் அந்த ஒரு தப்பை திருத்தி உடனே என்ன பண்ண ஒரு கண்ணை கொடுத்து அவருடைய திருமேனி அந்த கட்டி தழுவுற காட்சியும் அந்த காஞ்சிபுரத்து ஏகாம்பரேஸ்வரர் அந்த காட்சியும் அவர் கண்ணுக்கு புலப்பட்டது. பின்னால அப்படியே அம்மையப்பரா அருமையான காட்சி அது. அதையும் பார்க்க ஒரு தரிசனம் கிடைச்சது அவருக்குன்னு சொல்லக்குள்ள உண்மையிலே அடியனுக்கு ஒரு கண்ணீர் வந்தது. 2 முறை இப்ப காஞ்சிபுரம் சமீபத்துல போனேன். அந்த 2 முறையும் பார்க்கறதுக்கு பெருமானுடைய திருவர் தான் நினைச்சேன். அப்படியே அந்த கருவறைக்கு முன்னாலே நின்று இப்ப வந்து காஞ்சிபுரத்துல நம்ம சாருமதி அம்மாலாம் ஒரு பட்டம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப போனக்குள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது போறதுக்கு, கோயிலுக்குள்ள தரிசனம். அந்த அந்த ஓதுவா மூர்த்தி நமக்கு தெரிஞ்சவரா இருந்தால அவர் ஏற்பாடுல ஒரு பைசா 100 வாட்டி கொண்டு நாங்க காசு அப்படி உள்ள போய் உக்காந்து அவ்வளவு அழகா அந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் அந்த திருக்கூட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம கையில துரைசாமியோட திருக்கூட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அங்க போய் உக்காந்து அந்த அபிஷேகத்தை போதும் போதும்ன்ற அளவுக்கு அந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நாங்களும் அம்மாவும் பார்த்துட்டு வந்தோம், பத்மா அம்மாவும். அவ்வளவு அருமையான தோற்றம். மீண்டும் எனக்கு ஒரு கண் முன்னால அப்படியே அந்த காட்சி கொடுத்தது. அப்படியே சாருமதி அம்மா அப்படியே பிரசன்ட் பண்ணக்குள்ள பெருமானை அப்படியே அம்மாவது இப்ப தோற்றத்தோட காமிச்சாங்க, அந்த மேல ஆபரணத்தோட காமிச்சாங்க. அப்படியே எனக்கு அது முழு திருமேனி எனக்கு கிடைச்சது. அப்படியே முழு திருமேனியே 2 முறையும் அப்படிதான் ஒரு காட்சி. அதுக்கப்புறம் அம்மையப்பர் அப்படியே அருமையான ஒரு தரிசனம். அந்த பின்னால் அவருக்கு அம்மையப்பர் தரிசனம். இன்னைக்கு நீங்க சொன்னதும் அப்படியே நாங்களும் அப்படியே அந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாரம் வந்து அப்படியே சாமியை நம்ம சுவாமிகளோட அடியார் கூடயே போன மாதிரி ஒரு நிகழ்வு அடியனுக்கு கிடைச்சது. ரொம்ப மிக அருமையான ஒரு தலத்தை பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. நன்றி. இன்றையோட வகுப்பு வந்து அடுத்த மாதம் 20ஆம் தேதி சதுர்த்தி வரும். அப்பதான் வகுப்பு ஆரம்பம். அப்ப வந்து கந்தர் கழிவு என்பதான் புதன்கிழமை தான் 20ஆம் தேதி ஆரம்பம். அது வரைக்கும் அன்னைக்கு வகுப்பு வந்து விடுமுறை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடி எல்லாரும் போக வேண்டாம், உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லிட்டு போங்க. அதனால யாரும் போகாம ஐயா சொல்ற மாதிரி அவங்கவுங்க கருத்தை ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அழகா அருமையா வந்து விளக்கம் எடுக்கிறாங்க அம்மா. எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கோசரம் 1 மணி நேரம் எடுத்து அது எழுதி அங்கங்க கண்டுபிடிச்சு அது சொல்றதுன்றது பெரிய விஷயம். எல்லாருக்கும் வேலை இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நமக்கெல்லாம் வந்து இவ்வளவு ஒரு சிறப்பா செய்யறாங்கன்னா அவங்களோட திருவடியை மீண்டும் 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 விழுந்து நம்ம வணங்கணும். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போக நல்தவம் வேள்வி மல்க
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க. வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க. குக்குடம் வாழ்க செவ்வேல். ஏரிய மங்கை வாழ்க. யானை தன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கம்மா, அருமையான வகுப்பு. மற்ற அடியார் யார பேசலாங்கம்மா? கல்யாணி அண்ணா சிற்றம்பலம். சிவாய நம்ம திருவடி வணக்கம்மா. பேசுங்க பேசுங்க. சிவாய நம்ம சொல்லுங்கம்மா.